ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் நம்ம 30 வகையான ஆக்குரியம் பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட கேரக்டர் என்ன, அதோட க்ரோத் எப்படி இருக்கும், அதுக்கு லைட்டிங் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கேர் பண்ணிக்கணும், இதை பற்றி தான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஹைப்ரோப்லா பாலிஸ்பர்மா. இந்த பிளான்ட்டை கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மீடியம் சைஸாக வளரக்கூடியது, மாட்ரேட் லைட்லேயும் இது நல்லா வளரக்கூடியது. அதாவது மீடியம் லைட்டிங் இருந்தால் போதும். இது மரங்கள் போலவே ஸ்டெம்ஸுகளோடு வளரக்கூடியது, அதாவது தண்டுகளோடு வளரக்கூடியது. அப்பப்போ நம்ம ஸ்டெம்ஸை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த கட் பண்ணுற ஸ்டெம்ஸை வேறு இடத்துல வச்சு நம்ம ரீக்ரோத் பண்ணவும் முடியும். அதே மாதிரி ஓவர் லைட்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் எல்லாமே ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாறிடும் இந்த பிளான்ட்டில். அதனால் லைட்டிங் மீடியம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஜாவா ஃபர்ன் ஈஸியாக கேர் பண்ணிக்க முடியும். இதை ரொம்ப லார்ஜ் சைஸாக வளரக்கூடியது. லோ லைட்டிங் இருந்தாலே போதும். இது கொஞ்சம் ஸ்லோவாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான். ஸ்லோவாக வளரக்கூடிய பிளான்ட்டுன்றதுனால இதில் பாசிகள் அதிகம் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பாசிகளை சாப்பிடக்கூடிய மீன் வகைகள் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டை சப்ஸ்ட்ராட்டில், அதாவது சாண்டு கிராவலில் ஊனி வச்சோம் அப்படின்னா அழுகிடும். இதை ராக்கு அல்லது ட்ரிப்ட் அதில் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். வாட்டர் வெஸ்டேரியா மீடியம் சைஸாக வளரக்கூடியது. இது கேர் பண்ணுறது ஈஸி தான். மாட்ரேட் லைட்டிங், அதாவது மீடியம் லைட்லேயும் இது நல்லா க்ரோ ஆகக்கூடியது. இந்த பிளான்ட் நார்மலாகவே ஸ்டெம்ஸோடு சேர்ந்து தான் வளரக்கூடியது. ஸ்டெம்மை நம்ம அப்பப்போ ரெகுலராக ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரிம் பண்ணல அப்படின்னா ஓவர் க்ரோத் ஆகி நம்ம ஃபிஸ்டாவோட டாப் சர்ஃபேஸ் வரலும் இது க்ரோ ஆகி லைட்டிங்கை ஃபுல்லாக க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ இதை ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் ஸ்ப்ரைட், இதை கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மீடியம் சைஸாக வளரக்கூடியது. மாட்ரேட் லைட்டிங் இருந்தால் போதும். ரொம்ப அதிக ஹெவி லைட்டிங்லாம் தேவை இருக்காது. இந்த பிளான்ட் ஃப்ளோட்டிங்காகவும் இருக்கக்கூடியது, தண்ணிக்குள்ளே மூழ்கியும் இருக்கக்கூடியது தான். இது பிகினருக்கு ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு. இது தண்ணியில் இருக்க நியூட்ரிஷன், டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு கிருமிகள் எல்லாத்தையும் தன்னுக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடியது. அதே மாதிரி இதை ஒரு நேச்சுரல் ஃபில்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட்டை. இந்த பிளானுடைய வேர்கள் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதை நம்ம ஹைடிங் ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ட்விஸ்டட் வேலிஸ்னேரியா, இது பிகினருக்கு ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு. இதுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இது ரொம்ப ஷார்ட்டாக வளரக்கூடியது, மீடியம் சைஸாக வளரக்கூடியது. கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். லைட்டிங் மாட்ரேட்டாக இருந்தால் போதும், அது மீடியமாக இருந்தால் போதும். இது புல் மாதிரி வளரக்கூடியது தான். இதுக்கு ரொம்ப அட்டென்ஷன்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது நார்மலாகவே வளரக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் ட்விஸ்டடாக இருக்கும். இதோட ரூட்ஸ், அதாவது வேர்கள்லாம் எங்கெங்கே போதோ அந்த இடத்துலலாம் அதோட லீவ்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வரும், வளர்ந்துக்கிட்டே வரும். ரொட்டாலா மெக்ரான்ட்ரா, இது பிகினருக்கு சூட்டபிளான பிளான்ட் கிடையாது. ஏன்னா இது கேர் பண்ணுறது ரொம்ப ஹார்டு. இது சைஸ் மீடியம் சைஸ் தான். பட் லைட்டிங் ஹை லைட்டிங் தேவை. சப்போஸ் லைட்டிங் ரொம்ப கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளானோட பாட்டமெல்லாம் அதாவது கீழே உள்ளதெல்லாம் அழுகி போயிடும். இந்த பிளான்ட்டுக்கு நல்லா பிரைட் லைட் கொடுத்தாகணும். அதே மாதிரி CO2, கார்பன் டை ஆக்சைடு நமக்கு சப்ளை பண்ணி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாட்டம் சப்ஸ்ட்ரேட், அதாவது கீழே கொடுக்குற சாயில் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா க்ரோ ஆகும். பாக்கோபா கரோலினியானா, இந்த பிளான்ட்டை கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மீடியம் சைஸாக வளரக்கூடியது தான். மாட்ரேட் லைட்டிங் இருந்தால் போதும், அதாவது மீடியம் லைட்டிங் இருந்தால் போதும். இந்த பிளான்ட் ஸ்டெம்ஸோடு வளரக்கூடியது, அதாவது தண்டுகளோடு வளரக்கூடியது. அப்பப்போ இதை ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ட்ரிம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது அதிகமாக க்ரோ ஆகாமல் மீடியமாக நம்ம கரெக்டாக லெவல் மெயின்டைன் பண்ண முடியும். கட் பண்ணுற ஸ்டெம்ஸை நம்ம வேறு இடத்துல வச்சு ரீப்ளான்ட் பண்ண முடியும். இது கேரிங் ரொம்ப ஈஸி தான். பிகினருக்கு நல்ல சூட்டபிளான பிளான்ட்டாக தான் இருக்கும். ரெட் டைகர் லோட்டஸ், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெட் பிளான்ட்டு. இது நல்லா லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்டாக பெருசாக வளரக்கூடியது. இதை ஈஸியாக கேர் பண்ண முடியும். ரொம்ப லார்ஜ் சைஸாக வளரக்கூடிய பிளான்ட்டு. மாட்ரேட் லைட்டிங் இருந்தால் ரொம்ப டார்க் லைட் தேவை இருக்காது. மீடியமான லைட்டிங் இருந்தால் போதும். இந்த பிளான்ட்டுக்கு மீடியம் சைஸு அக்வேரியம் சூட்டபிளாக இருக்குது. அதனால பெரிய சைஸ் அக்வேரியமாக இருக்கணும். பிளான்ட்டு ரொம்ப பெருசாக வளர்ந்துடாமல் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்பப்போ லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்றணும். ஏன் அப்படின்னா லீவ்ஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா வளர்ந்து மேலே சர்ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். மேலே இருக்கிற லைட்டு கீழே வராத மாதிரி நம்மளுக்கு டார்க் ஆகிடும். ரெட் ரபின் ஸ்வாடு, இந்த பிளான்ட் கேர் பண்ணுறது ஈஸி தான். பெரிய சைஸ், லார்ஜ் சைஸாக வளரக்கூடியது. மாட்ரேட் லைட்டிங் இருந்தால் போதும். அதுக்கு ஹெவி லைட் தேவை இருக்காது. இந்த பிளான்ட் வாட்டரில் இருக்கிற நியூட்ரிஷனையும் டாக்ஸின்ஸையும்
தனக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து இந்த பிளான்ட்டை வந்து நம்ம நேச்சுரல் ஃபில்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஹெவி லைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லைட்டில் வந்து என்ன ஆகும்னா க்ரீன் கலர் லீவ்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறிடும். இந்த பிளான்ட் வந்து ரூட்டு போகிற இடம் எல்லாம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். கிராவல் தேவைப்படும் இந்த பிளான்ட்டுக்கு. ரெட் கபம்பா இது பிகினருக்கு சூட்டபிளான பிளான்ட் கிடையாது. இது மீடியம் சைஸாக வளரக்கூடியது தான். பட் கேர் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப பிரைட் லைட்டிங் தேவை அதுக்கு. இதுக்கு CO2 சப்ளை பண்ணி ஆகணும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நம்ம சப்ளை பண்ணி ஆகணும். இதோட லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து லீவ்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது நார்மலாகவே ஸ்டெம்ஸ்களோட வளரக்கூடியது, அதாவது தண்டுகளோடு வளரக்கூடியது தான். அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணி இதை கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அதோட மேல் பகுதியில் வந்து ரொம்ப வளர்ந்து வெயிட் அதிகமாகிடும். பைஜின் செயின் ஸ்வாடு இதை நல்ல ஒரு கார்பெட் பிளான்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், சின்ன சைஸாக தான் இருக்கும். கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மாட்ரேட் லைட்டிங் இருந்தால் போதும், ஓரளவுக்கு நல்ல ஒரு லைட்டிங் இருந்தால் போதும். இதோட ரூட்ஸ் போகிற இடம்லாம் அந்த பிளான்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். இதுக்கு நல்ல ஒரு லைட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கார்பெட் மாதிரி ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகி வளர்ந்துக்கிட்டு வரும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நட்டு வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக நட்டு வச்சோம் அப்படின்னா ஃபுல் ஏரியாவும் கவர் ஆக மாதிரி நல்லா வளர்ந்துடும். இது ஒரு நல்ல ஒரு கார்பெட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். மாஸ் பால் பிளான்ட்டு இது சைஸு ஸ்மாலாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மாட்ரேட்டிங் லைட்டு இருந்தால் போதும். கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் தான் அதுக்கு நேட்டிவ். இந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் லைட்டு கூட கொடுக்கலாம். இந்த பிளான்ட்டில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு நம்ம போகிற ஃபுட்டில் வந்து மிஞ்சி போகிறதுல இருக்கிற டர்ட்டு, அதாவது கெட்டதை வந்து தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிற தன்மை இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. மடகாஸ்கர் லேஸ் லீஃபு இது வந்து ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு. இது பிகினருக்கு சூட்டபிளான பிளான்ட் கிடையாது. நல்லா லார்ஜாக வளரக்கூடியது. நல்லா பிரைட் லைட் இதுக்கு தேவைப்படும். இந்த பிளான்ட்டுக்கு நம்ம CO2 கொடுத்தாகணும், கார்பன் டை ஆக்சைடு. அதே சமயம் வந்து ஸ்ட்ராங் லைட் நம்ம கொடுக்கறதுனால இதுக்கு பாசி அதிகம் வந்து இலையை கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து நம்ம பாசியில் தின்னக்கூடிய மீன் வகையில் இதில் விட்டோம் அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாசிகள் வராமல் படியாமல் நம்ம பாதுகாக்க முடியும். ஜாவா மாஸ் இது ரொம்ப ஃபெமிலியரான பிளான்ட்டு அக்வேரியம் பிளான்ட்ஸில். இது லோ லைட்டில் கூட நல்லா க்ரோ ஆகக்கூடியது. ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். ஈஸியாக கேர் பண்ண முடியும். இதை ஜாவா மாஸை வந்து நம்ம ஸ்டோன்ஸு ட்ரிப்டூட் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷஸ்கள்லாம் இது வந்து சூட்டபிளான பிளான்ட்டு. தன்னோட எக்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து ஹைடிங் பண்ணி தனியாக வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஹேர் கிராஸு இது நல்ல ஒரு கார்பெட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட். இது ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். இது நல்லா பிரைட் லைட் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கேர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். இது பிகினருக்கு சூட்டபிளான பிளான்ட் கிடையாது. நல்ல ஒரு பிரைட் லைட்டும் CO2வும் நமக்கு நம்ம இதுக்கு சப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் நல்ல ஒரு கார்பெட் ஏரியாவை நம்ம அச்சீவ் பண்ணி ரிசல்ட் அடைய முடியும். க்ரீன் டைகர் லோட்டஸ் இது ரொம்ப ஈஸியான பிளான்ட்டு கேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப லார்ஜாக வளரக்கூடியது. லைட்டிங் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் போதும். இதோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸை ரீச் பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்துக்கிட்டே போகும். எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் அது வளரதான் பார்க்கும். பெட்டர் அதை வந்து நம்ம அப்பப்போ நம்ம லீவ்ஸை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் வந்து லீவ்ஸ் வந்து சர்ஃபேஸ் வரலும் வளர்ந்து போய் அந்த லைட்டை நம்ம பிளாக் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். இது சின்ன சைஸாக அக்வேரியத்துக்குலாம் சூட்டபுளாக இருக்குது. அதனால பெரிய அக்வேரியம், பெரிய சைஸ் ஆஃப் டேங்க் இது சூட்டபுளாக இருக்கும். க்ரீன் மைரியோ இது வந்து மீடியம் சைஸாக வளரக்கூடியது. லைட் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் கூட போதும். கேர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, கஷ்டமாகவும் இருக்காது. ஒரு ஆவரேஜ் லெவலாக நம்ம இதை கேர் பண்ண முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்டியாலாம் இருக்காது. இது ஸ்டெம்ஸோடு வளரக்கூடியது, அதாவது கிளைகள் விட்டு நிறையா வளரக்கூடியதுனால இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிடும். அதனால் வந்து அப்பப்போ கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம்னா அது கரெக்டான ஹைட்டில் இருக்கும். ஹைடிங் ஸ்பேஸ் தேவைப்படுற ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃபிஷஸ்க்கெல்லாம் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப சூட்டபுளான பிளான்ட்டாக இருக்கும். க்ரீன் கபம்பா இது வந்து மீடியம் சைஸாக வளரக்கூடியது தான். மாட்ரேட் லைட்டிங் இருந்தால் போதும். கேர்னஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குன்றதெல்லாம் கிடையாது. மீடியம் சைஸாக தான் இருக்கும். இது ரொம்ப டெலிகேட்டடான ஃபிஷ்ஷு. இதை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ் சாப்பிடக்கூடியது. இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ட் வகையை சேர்ந்தது. இது வந்து ஸ்டெம்ஸ், அதாவது தண்டுகளோட வளரக்கூடியதுனால இது அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்றணும். நம்ம ட்ரிம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஓவர் க்ரோ ஆகி ஓவர் வெயிட் ஆகிடும்.
டுவார்ஃப் சைட்டாரியா இது நல்ல ஒரு கார்பெட் பிளான்ட்டு. இது கேர் பண்ணுறது ஈஸி தான். சைஸ் வந்து மீடியம் சைஸாக தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டாலாம் வளராது. லைட் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் போதும். ரொம்ப ஹெவி லைட்லாம் தேவை இருக்காது இந்த பிளான்ட்டுக்கு. இதோட ரூட்ஸ் போகிற இடம் எல்லாமே இதோட லீவ்ஸ் வளர்ந்துக்கிட்டே வரும். அதாவது வேர்கள் போகிற இடம்லாம் அதோட இலைகள் வளர்ந்துக்கிட்டே வரும். நல்ல ஒரு கார்பெட் ஏரியா, நல்ல கார்பெட் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி இது வளரக்கூடியது. இது நல்ல ஒரு பிகைனருக்கு சூட்டபிளான பிளான்ட். இது நல்ல லைட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நல்ல கார்பெட் ஏரியாவை க்ரியேட் பண்ணும் அது. டுவார்ஃப் பேபி டியர்ஸ் இந்த பிளான்ட் வந்து நல்ல பிகினர் பிளான்ட் கிடையாது. இதை வந்து CO2 அண்டு பிரைட் லைட்டிங் இதுக்கு கொடுத்தாகணும். நம்ம கார்பெட் ஏரியாவுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான பிளான்ட்டாக இது இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் உள்ள காலி ஏரியாக்கெல்லாம் இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணால் ரொம்ப பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும். ஃபிஷ் டேங்கை செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிளான்ட்டை நம்ம க்ரோத் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சாயில் வந்து லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோ ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா க்ரோ ஆன பிறகு தான் நம்ம வாட்டர் இதில் விட்டு நம்ம ஃபிஷ் டேங்க் செட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் விட முடியாது. கிறிஸ்டல் வாட் இது ஈஸியான பிளான்ட் தான் கேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஸ்மால் சைஸாக வளரக்கூடியது. பட் இதுக்கு பிரைட் லைட் நம்ம கொடுத்தாகணும். இது வந்து ஃப்ளோட்டிங் டைப்பான பிளான்ட், தண்ணியிலே மிதந்து வாழக்கூடியது. பட் இது நம்ம தண்ணிக்குள்ளே கீழே அடியில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஸ்டோனில் சுற்றி ஒரு மெஸ் வச்சு சுற்றி கட்டி அப்படி நம்ம கீழே போட்டோம் அப்படின்னு நல்லா க்ரோ ஆகும். அதே மாதிரி வளர்ந்த பிறகு அந்த மெஸ்ஸில் கேப்பில் வளர்ந்த பார்க்கும்போது அவ்வளோ பார்க்க நீட்டாக அருமையாக இருக்கும். அது இது ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோயிங் பிளான்ட்டு. இதை நம்ம வந்து ஸ்டோனில் ட்ரிஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணி கீழே வச்சு யூஸ் பண்ண முடியும். கிறிஸ்டோகரின் லூசன்ஸ் இந்த பிளான்ட் வந்து கேர் பண்ணுறது ஈஸி. சைஸ் மீடியம் சைஸாக வளரக்கூடியது தான். மாட்ரேட் லைட் இருந்தால் போதும். ரொம்ப ஹெவி லைட்லாம் தேவைப்படாது. இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட ரூட் எங்கெங்கெல்லாம் வளருதோ அந்த இடத்துலலாம் வந்து இதோட லீவ்ஸ் வளரக்கூடியது. பிகைனருக்கு இது ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு, ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ட்டு இது. அதே மாதிரி வந்து இதோட ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம பாட்டத்தில் வந்து கிராவல் பெட்டிங் நம்ம இதுக்கு கொடுத்தாகணும். ப்ரௌன் கிரிப்ட் வெண்டிட் இந்த பிளான்ட் வந்து பிகினருக்கு ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு. கேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லார்ஜ் சைஸாக வளரக்கூடியது. லைட் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் போதும். ரொம்ப ஹெவி லைட் தேவைப்படாது. இதோட ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது வந்து கிராவல் பெட் அது மாதிரி கொடுத்தாகணும். இதுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ட். இதோட ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளைசா சாப்போனிக்கா இந்த பிளான்ட் வந்து மீடியம் சைஸில் வளரக்கூடியது. மாட்ரேட் லைட் இருந்தால் போதும். ரொம்ப ஹெவி லைட்லாம் தேவையில்லை. கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியெல்லாம் கிடையாது. நார்மலாக தான் இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராங் லைட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட் க்ரோவிங் ஆகும். அதே சமயம் நல்லா திக்காக வளரும். பிரைட் லைட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் அல்லது ரெட்டிஷ் கலரில் இந்த பிளான்ட் வந்து மாறிடும். அதே சமயம் வந்து லோ லைட் இருந்துச்சு அப்படின்னா வந்து தின்னாக வளரக்கூடியது. இதோட ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். பனானா பிளான்ட்டு இது லைட் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் போதும். சைஸ் வந்து மீடியம் சைஸாக தான் வளரும். ரொம்ப ஹையெல்லாம் வளராது. கேர் வந்து ரொம்ப ஹெவியான டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. பனானா லீவ்ஸை வந்து நம்ம கீழே நட்டு வைக்க தேவை இருக்காது. நார்மலாகவே அது வளரக்கூடியது. அதோட ரூட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக மேலே வச்சாலே அது க்ரோ ஆகும். இதுக்கு மீடியம் லைட்டிங் இருந்தால் போதும். லோ லைட்டில் கூட இது நல்லா க்ரோ ஆகும். நல்ல ஒரு தோற்றத்தையும் அழகையும் கொடுக்கும். அது அனுபியாஸ் நானா இது வந்து ரொம்ப லோ லைட்டில் கூட நல்லா க்ரோ ஆகக்கூடியது. ரொம்ப மீடியம் சைஸாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய சைஸெல்லாம் வளராது. இது கேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இது கேர் பண்ணுறது. இந்த பிளான்ட்டை வந்து சப்ஸ்டாரில் நட்டு வச்சிங்க அப்படின்னா அது அழுகி போயிடும். இதை வந்து ட்ரிஃப்ட் விட்டு அல்லது ராக்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணி வச்சோன்னா அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோவிங் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் ஈஸியாக பாசி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பாசி சாப்பிட்ற மீன் வகைகளை விட்டோம் அப்படின்னா இதை கேர் பண்ண முடியும். அனுபியாஸ் பேட்டரி அனுபியாஸ் வந்து ரொம்ப லோ லைட்டில் கூட நல்லா க்ரோ ஆகக்கூடியது. சைஸ் வந்து மீடியம் சைஸாக இருக்கும். கேர் வந்து ஈஸியாக கேர் பண்ணிக்க முடியும். இதோட இலைகள் லீவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை கீழே மண்ணிலையோ அல்லது கிராவலையோ நட்டு வச்சோம் அப்படின்னா அழுகிடும். இதை வந்து ட்ரிஃப்ட் விட்டு அல்லது ராக்ஸ் அதோட ஆட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதோட க்ரோ நல்லா இருக்கும். இது ரொம்ப ஸ்லோ க்ரோவிங் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து பாதி தண்ணிக்குள்ளேயும் பாதி வெளியவும் சப்மர்சிபிளாகவும் வளரக்கூடியது. அம்புலியா இந்த பிளான்ட் வந்து கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மீடியம் சைஸாக வளரக்கூடியது. லைட் வந்து மாட்ரேட்டாக இருந்தப்போ ரொம்ப ஹெவி லைட்லாம் தேவை இருக்காது இதுக்கு. இது வந்து ரொம்ப ஸ்டெம்ஸ் அல்லது
கிளைகளோடயே சேர்ந்து வளரக்கூடியது. அப்பப்போ நம்ம அந்த ஸ்டெம்ஸை கிளைகளை வந்து ட்ரிம் பண்ணி விடல அப்படின்னா ரொம்ப க்ரோ ஆகிடும். ஓவர் க்ரோ ஆகிடுச்சுன்னா டாப்பில் வந்து ரொம்ப வெயிட் ஆகிடும், கீழே வளைஞ்சி சாஞ்சிரும். இது அந்த ஸ்டெம்ஸை கட் பண்ணி அப்படியே பக்கத்தில் நட்டு வச்சோம் அப்படின்னா அது ரீப்ரொடியூஸ் கூட பண்ண முடியும். இது நல்ல ஒரு பிளான்ட் அக்வேரியத்துக்கு சூட்டபிளான பிளான்ட். இது பிகினர்ஸுக்கும் சூட்டபிளாக இருக்கும். அது அமேசான் ஸ்வாட் பிளான்ட்டு. இதை வந்து கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சைஸ் வந்து ரொம்ப லார்ஜாக வளரக்கூடியது. லைட் வந்து மாடரேட்டாக இருந்தால் போதும். இது பிகினருக்கு ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு, ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ட்டு. இது வந்து வாட்டரில் இருக்கிற நியூட்ரிஷனையும் டாக்ஸின்ஸையும் தனக்குள்ளே ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. இதை வந்து நம்ம ஒரு நேச்சுரல் ஃபில்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டை. இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பெட்டு வந்து கிராவல் பெட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்.